நிறைவான வினாக்கள் விடைகள். வினாயன் 191 மாண்புமிகு உறுப்பினர் திரு ஆர் ராதாகிருஷ்ணன், மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். விருதாச்சலம் நகராட்சிக்கு எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் புறநகர் பேருந்து நிலையம் அமைப்பதற்கு சுமார் 5 ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது. விருதாச்சலம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நகராட்சிக்கு சொந்தமான இடம் ஏதும் இல்லை என்பதால் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதா என்பதை குறித்து ஆராயப்பட்டு வருகிறது. வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடம் கிடைக்கப்பெறாத பட்சத்தில் தனியாரிடமிருந்து இடம் வாங்குவது குறித்து பரிசீலனை செய்யப்படும். எனவே தற்போது செயல்பாட்டில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான பேருந்து நிலையத்தை மேம்படுத்திட 90 லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேற்படும் பணிகள் ஏப்ரல் 2025க்குள் முடிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் கடலூர் நகராட்சியும் மற்றும் விருதாச்சலம் நகராட்சி மிகவும் பழமை வாய்ந்த நகராட்சி ஆகும். இங்கு பழமை வாய்ந்த நகராட்சி கட்டிடம் இங்கே சுமார் உள்ளது. இங்கு சுமார் 1.5 லட்சம் மக்கள் வசித்து வருகின்றனர். எனவே புறவழி சாலையில் இயங்கி பஸ் நிலையம் ஒன்றை அமைத்து தருமாறு அரசு முன்வருமா என கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. இடம் இருக்குமானால் உடனடியாக அதுக்காக நிச்சயமாக அதுக்கான நிதியை மாண்புமிகு முதலமைச்சரிடம் பெற்று விருதாச்சலம் பகுதிக்கு தேவையான புதிய பேருந்து நிலையத்தை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் இடம் என்பது மிகப்பெரிய பிரச்சனை. உங்களுக்கு எப்படி உங்களுடைய சொந்த தொகுதி விருதாச்சலம் இருந்தால் எங்களுடைய திருச்சி மாவட்டத்தினுடைய ஒட்டிய தொகுதி எனக்கு முழுமையாக விருதாச்சலத்தை பற்றி தெரியும். எனவே ஒன்று அமைத்தால் இங்கு MRK சுகர் மில் போற பாதையில் அமைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் விருதாச்சலம் நமது உளுந்தூர்பேட்டை பாதையில தான் அந்த இது அமைக்க வேண்டும். அந்த பகுதியில் தான் இடம் இருக்கு. பாக்கி இடமெல்லாம் கடைவீதி, இங்கிட்டு கோயில் வந்துடும். இங்கிட்டு போனா பைபாஸ்ல இடம் கிடைக்கும்னா இந்த பக்கம் பைபாஸ் நமது கருவேப்பலங்குறிச்சி பக்கத்தில் இருக்க பைபாஸ்ல கிடைக்கும்னா நீங்க சொன்னீங்கன்னா அந்த இடம் அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் இருந்தால் அப்படி அந்த பேருந்து நிலையம் அமையுமானால் தான் அந்த நகராட்சிக்கு நன்றாக இருக்கும். எனவே எங்களை பொறுத்தளவு பணத்தை கொடுப்பதற்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடம் இருக்குமானால் உடனடியாக கட்டி தரப்படலாம். மேலும் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பழைய பேருந்து நிலையத்தை மேம்படுத்திட்டு 90 லட்சம் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 150 பஸ்ஸுக்கு மேல வந்துட்டு போகுது. பல இடங்களுக்கு போயிட்டு வருது. இட நெருக்கடி தான் எங்களுக்கு தெரியும். எனவே சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு அரசுக்கு சொந்தமான இடம் இருந்தால் அதுவும் பைபாஸ் சாலையில் இருந்தால் மிகவும் நலமாக இருக்கும். அந்த பேருந்து நிலையம் தான் சரியாக இருக்கும். எனவே அதை பார்த்து கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் விலைக்கு கிடைக்கும் என்று சொன்னால் கூட நாங்கள் விலைக்கு வாங்கி கட்டுவதற்கு கூட ரெடியாக இருக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் ராதாகிருஷ்ணன். விருதாச்சலம் முதல்நிலை நகராட்சி அருகில் உள்ள கிராமங்களை இணைத்து சிறப்பு நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தி கூட்டு குடிநீர் திட்டத்தையும் அமல்படுத்த அரசு முன்வருமா என தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். புதிய பேரூர் நகராட்சிகளை அல்லது ஊராட்சிகளை அதில் இணைப்பதற்கு வாய்ப்பு இருக்குமானால் அது RD மினிஸ்டர் அவர்களுடைய ஒப்புதலோடு அது இணைக்கப்படும். சில இடங்களில் 100 நாள் வேலை திட்டம் என்ற வகையில் அதற்கு பல கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற காரணத்தால் அது சிரமங்கள் இருக்கிறது. நிலமே விவசாயமே இல்லாத முழுமையாக கட்டடங்களாக இருந்தால் அந்த ஊரை இதில் இணைத்துக் கொள்ளலாம். எனவே அதை பற்றியும் அவரோடு பேசி இணைக்க முடியும் என்றால் இணைக்கலாம். சிறப்பு நிலை நகராட்சியாக தரம் உயர்த்துவது அல்லது நகராட்சிக்கு தேவையான அடிப்படை தேவைகளை செய்வது என்பதெல்லாம் நீங்கள் மாண்புமிகு உறுப்பினர்கள் என்ன தேவை என்பது சொன்னால் அதை பற்றி பரிசீலிக்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் மூபேக்ரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, செங்கம் நகராட்சி